அன்பான சகோதர சகோதரி தேவ பிள்ளைகளை கிறிஸ்துவின் மனவாட்டிகளை உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக ஆமென். இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள். இங்கே வார்த்தைக்குள்ள வருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 33ஆம் வசனம். இங்கே பார்த்தீங்கன்னா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யம்னு பார்த்தீங்கன்னா பரலோகம் தான். அந்த நீதி என்பது நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதனால தான் அவருடைய சாயல்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துடைய சாயல் நீதி. அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வாரான். ஏன்னா இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்ளாமல் ஒருவரும் பரலோகத்துக்கு போக முடியாது. சரி, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த தேவனோட ராஜ்யம் என்பது பார்த்தீங்கன்னா நம்ம கையில் இருக்கிற இந்த பரிசுத்த வேதாகமம் தான். இதுதான் தேவனோட ராஜ்யம். இப்போ இதுக்குள்ளே தான் நீதி இருக்குது. இந்த நீதியை தேடும்போது நமக்கு இவையெல்லாம் கூட கொடுக்கப்படும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூமியில் உள்ள நமக்கு இந்த உலகத்துக்கு உண்டான தேவைகள் எல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்கிறார். ஏன்னா இந்த உலகத்திலேருந்து நமக்கு ஒரு காரியம் தேவை ஆகும்போது இது எங்கன்னா பரலோகம் உத்தரவு கொடுத்தா மட்டும்தான் நமக்கு இந்த பூமியிலேருந்து இந்த உலகத்திலிருந்து நமக்கு கிடைக்கும். இந்த வார்த்தைங்க சொல்கிறாருன்னா, முதலாவது நம்ம அந்த சத்தியத்தை தேடுங்க, வார்த்தைங்களை நீங்கள் அதை குறித்து அந்த வார்த்தையின்படி நடங்க. ஒரு வசனம் இருக்கும், அந்த வசனத்தின்படி இந்த பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற வசனங்கள் படியே நீங்கள் நடங்க. இதுதான். இப்படி நீங்கள் நடந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த உலகத்திலேருந்து என்ன தேவையோ அது எல்லாம் நீங்கள் கேட்காம உங்களுக்கு தேவையானது உங்களுக்கு கிடைக்கும். அது பரலோகத்திலேருந்து உத்தரவாகும். பரலோகம் உத்தரவு இல்லாமல் நம்ம எதையுமே இந்த உலகத்திலேருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. நாம் தேவனோட ராஜ்யத்தை தேடாமல் நாம் இந்த உலகத்துக்குள்ள காரியத்துக்கு வேண்டி நாம் ஜெபத்தின் மேல் ஜெபம் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த காரியம் நிறைவேறதுக்கு தாமதப்படும். சரி, இந்த என்ன காரியம்? முதலாவது தேவனோட ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்கிறது. அப்போ எந்த காரியம்? சரி, இப்போ மார்க் 6ஆம் அதிகாரத்தில் 33ஆம் வசனம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்து ஒரு ஊரில் பிரசங்கிக்கிறாரு. பிரசங்கித்துட்டு அந்த இடத்துலேருந்து வேறு ஒரு ஊருக்கு படவின் மூலமாக போகிறாரு. அந்த போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஜனங்கள், அங்கே இருந்த கிராம ஜனங்கள், சுற்றி இருக்கிற பட்டணத்துல எல்லாருமே தேவனுடைய நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய அந்த பிரசங்கத்தை உபதேசத்தை கேட்கறதுக்கு வேண்டி அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓடுறாங்கன்னா நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை, வேகமாக நடப்புது. கொஞ்ச நேரம் நல்லா வேகமாக நடக்கிறது, கொஞ்சம் நம்மளால் முடிஞ்சல ஓடுறது, அதுக்கப்புறம் நடக்கிறது. இப்படியே இயேசு கிறிஸ்து அந்த குறிப்பிட்ட ஒரு ஸ்தலத்தில் போய் உபதேசிக்க போகிறாருன்னு தெரிஞ்சு அதுக்கு முன்பாகவே அவர் அந்த ஸ்தலத்தில் அடையறதுக்குள்ள இவங்க முன்னாக போய் அங்கே நின்றுட்டாங்க. ஏன் ஓடினாங்கன்னா, தேவனோட ராஜ்யத்துக்கு வேண்டிய உபதேசம் யார் இடத்தில் என்றால் ஆவிக்குண்டான காரியம் ஆண்டவராக இயேசு கிடத்துறது உண்டு. அவர்கள் தேடினது தேவனுடைய காரியமாகத்தான் அவர்கள் தேடினது. அவர்களுக்கு எல்லா காரியமும் உண்டு. நம்மை போல உலகத்துக்குண்டான எல்லா காரியமும் உண்டு. இப்போ இந்த உபதேசத்துக்கு போனாங்களே, எத்தனை மணிக்கு முடியும்னு தெரியுமா? அவங்க வீட்லேயும் ஆடு மாடு எல்லாம் இருந்தது. 1 மணி நேரம்னா சமைச்சிக்கலாம். லேட்டானால் என்ன பண்ணுறது? அதனால் முதல்ல சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு போயிடலாம். இல்லை வீட்டில் துணி துவைக்க வேண்டிய வேலை இருக்குது. இது எல்லாமே நம்ம ஓட்டங்களாக இருக்கும். ஆனால் அவர்களுக்கு எல்லாமே இந்த காரியம் உண்டாயிருந்தது. ஆனாலும் அவர்கள் அந்த உபதேசத்தை கேட்கும்படியாக எதுக்கு ஓடினாங்கன்னா, அந்த உபதேசத்திலேருந்து எனக்கு 1-2 வார்த்தைகளை கூட விட்டுபடு போயிடக்கூடாது, நான் முழுமையாக அதை கேட்கணும். ஏனென்றால் தேவனோட ராஜ்யம் அப்படியான ராஜ்யமாக இருக்குது. அதற்காக அவங்க ஓடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மார்க் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். அவர்கள் புறப்பட்டு போகிறதை, அதாவது இயேசு கிறிஸ்துவும் 2 சீசர்களும் புறப்பட்டு போகிறதை ஜனங்கள் கண்டார்கள். அவரை அறிந்த அநேகர் சகல பட்டணங்களிலும் இருந்தும் கால்நடையாக அவ்விடத்திற்கு ஓடி அவர்களுக்கு முன்னே அங்கே சேர்ந்து
அவரிடத்தில் கூடி வந்தார்கள். இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இடத்துல கூடி வந்துட்டாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்தும் இவர்கள் வந்த பின்பாக தான் அவரும் வருகிறார். இப்போ அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த ஜனங்களை கண்டு 34ஆம் வசனம், இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்கள் கண்டு அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேச தொடங்கினார். இப்போ பாருங்க, எதை தேடுவதற்காக ஓடினாங்க அவங்க? எதை கேட்பதற்காக? உபதேசம். இந்த உபதேசத்தை கேட்டுதான் ஓடினாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த உபதேசம் கேட்டு ஓடின பின்னாடி 35 வசனம், வெகு நேரம் சென்ற பின்பு அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம், வெகு நேரமும் ஆயிற்று. அப்போ பாருங்க, எவ்வளோ நேரம் ஆயிருக்கும், இருட்டார போகிற நேரம். அது வரைக்கும் எதற்குள்ளாக, அந்த உபதேசத்துக்குள்ளாகவே தேவனோட ராஜ்யத்துக்கு உண்டான காரியத்தில் ஐக்கியப்பட்டே இருந்தாங்க அவங்க. இப்போ வனாந்தரமான இடம், வெகு நேரம் ஆயிடுச்சு. அதனால் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது அவங்க போயிட்டு வாங்கி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி அனுப்பலான்னு போது, அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, சீசர்களை பார்த்து நீங்களே அவங்களுக்கு போஜனம் கொடுங்க. ஆனாலும் அவங்க என்ன சொன்னால், இப்போ எங்கள்கிட்ட எதுவுமே இல்லையே. ஆனாலும் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா, சரி, ஆண்டவரை இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார், இவங்களெல்லாம் பசும் புல்லு மேல், இது 39ஆம் வசனம், அப்போது எல்லாரையும் பசும் புல் மேல் பந்தி பந்தியாக உட்கார வைக்கும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார். இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசத்தீங்கன்னா ஆவிக்குள்ளான காரியமா? வனாந்தரம் என்பது பார்த்தீங்கன்னா கரடு முரடான இடம், செழுமை இல்லாத இடம். அந்த இடத்துல எப்படி பசும்புல் வந்தது? இது ஆவிக்குள்ளாக நீங்கள் தியானிச்சிங்கன்னா இதுக்குள்ளான காரியம் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா பந்தியாக உட்காராங்க. அவங்கள எல்லோருக்கும் இந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும், அதுவும் அந்த பிரசங்கத்தை உபதேசத்தை கேட்க வந்த பையனிடத்தில் ஒரு இடத்துல இருந்தது, அதை வாங்கி தான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த 5 அப்பம் 2 மீனையும் அங்கு ஆசீர்வதித்து எல்லோருக்குமாக பரிமாறப்பட்டது. இப்போ 42ஆம் வசனம், எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். இந்த வார்த்தையில் பார்த்தீங்கன்னா இதுதாங்க, முதலாவது தேவனோட ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படனா. அவங்க கேட்க போனது உபதேசம், வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து என்னும் மன்னாவை புசிப்பதற்காகத்தான் அவர்கள் சென்றது. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற இந்த மன்னா, முதலாவது இவை யாவும் கொடுக்கப்படனா. ஒரு மனுஷனுக்கு அவனுக்கு உலகப்பூர்வமாக பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஆகாரம் முதலாவது இடம். இந்த ஆகாரம் தான், எப்படி ஒரு பணம் நம்மகிட்ட இருந்தாலும் நம்ம ஆகாரத்துக்கு முக்கிய பங்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆகாரம், இந்த அப்பமும் மீனும் அவர்களுக்கு கிடைக்கும் என்றே தெரியாது. அவர்கள் கேட்க போனது தேவனோட ராஜ்யத்துக்கு உண்டான காரியத்தை தான் அவர்கள் ஓடினார்களே தவிர, ஆனாலும் இந்த உலகத்தில் இந்த வியாவும் கூட கொடுக்கப்படும் போது அவளுடைய காரியம் உலகப்புறமான அவளுக்காக மன்னாவான அப்பமும் அவளுக்கு மீனும் கிடைத்தது. மெய்யாலும் பார்த்தீங்கன்னா எல்லோருக்கும் ஒரே நேரத்தில் அது கிடைக்கணும்னா முடியாத காரியம். அவர்கள் வீட்டில் போய் சாப்பாடு செஞ்சுருந்தா கூட இந்த அளவுக்கு அப்பமும் மீனும் கிடைச்சிருக்காது. இங்கே உள்ள வார்த்தையுடைய காரியமே இதுதான். நம்ம தேவனோட ராஜ்யத்தை தேடும்போது உலகத்துக்கு உண்டானது எல்லாமே நம்மளோட தேவைகள் பரலோகத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்படும். சரி, இந்த வார்த்தையில் தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள்னு பார்த்தா இதுதான் காரியம். இந்த நாளில் நம்ம ஆவியானவர் வெளிப்படுத்தின சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனே உம்முடைய நாமம் ஒன்றுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.